அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சிமுலேஷன் மூலமாக நாம் வேணியர் இடுக்குமானியை எப்படி பயன்படுத்துகிறதுங்க தொடர்பாக பார்க்க போகிறோம். வேணியர் இடுக்குமானி எடுத்தீங்களா இருந்தால் இதில் இந்த வேணியர் இடுக்குமானியை நகர்த்துவதற்கு நீங்கள் 2 விரல்களை பயன்படுத்தணும். 2 விரல்களை பயன்படுத்தி நகர்த்தலாம். அதே போல் உருப்பெருப்பித்து பார்க்குறதுக்கும் 2 விரல்களை பயன்படுத்தணும். ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்குலாம் அதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் தாடைகளை நகர்த்துறதுக்கு ஒரு விரலை பயன்படுத்துங்க. தாடைகளை நகர்த்துறதுக்கு ஒரு விரலை பயன்படுத்தலாம். அதே போல் இந்த தாடைகளில் பிரதான அளவிடையில் வாசிப்பு என்ன, எது பொருந்தி இருக்குங்கிறது உங்களுக்கு சரியாக விளங்காத பட்சத்தில் நீங்கள் உதவிக்காக மேலுக்கு இருக்கக்கூடிய பெனலை பயன்படுத்த முடியும். பிரதான அளவிடை எது பொருந்தி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது, வேணியர் பிரிவு எத்தனாவது பொருந்துது இதை பார்க்குறது, இந்த மாதிரியான விடயங்களுக்கெல்லாம் இந்த பகுதியை பயன்படுத்த முடியும். இரண்டாவது விடயம், ஒரு பிரதான அளவிடை பிரிவோட நீளம் 1 மில்லிமீட்டரா 0.5 மில்லிமீட்டராங்கிறது இந்த ஸ்லைடரை வச்சு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். பிரதான அளவிடை பிரிவு ஒன்றோட நீளத்தை மாற்றிக்கொள்றதுக்கு இந்த ஸ்லைடரை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வேணியர் பிரிவுகள் எண்ணிக்கை எத்தனை வேணியர் பிரிவுகளாக பிரிக்க போகிறோங்கிறதையும் நீங்கள் இதை பயன்படுத்தி மாற்றலாம். அல்லது டைப் பண்ணி மாற்ற முடியும். நீங்கள் டைப் பண்ணி மாற்றலாம். அதே போல் வேணியர் பிரிவுகள் எண்ணிக்கைத்தின, பிரதான அளவிடை பிரிவுகள் எண்ணிக்கைத்தின, வேணியர் பிரிவுகள் எண்ணிக்கைத்தினங்கிறதையும் கால்குலேட் பண்ணலாம், செட் பண்ணலாம். அதே போல் அதில் இழிவெண்ணிக்கை என்னங்கிறத இங்கே உடனே காட்டக்கூடியதாக இருக்கும். இதுக்கு மேலதிகமாக அளவீட்டு தகவல்கள்ங்கிறத நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் ஒரு பிரதான அளவிடை பிரிவிட நீளம், ஒரு வேணியர் அளவிடை பிரிவிட நீளம் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இப்படி நீங்கள் உங்களுக்கு விரும்பின அமைப்பில் இந்த வேணியர் இடுக்குமானிய பருமன்களை மாற்றிக்கொள்ளலாம். இது ஒரு இதில் இருக்கக்கூடிய நன்மை. அடுத்த விடயம் என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு வாசிப்பு எடுக்கிறீங்கன்னா அந்த வாசிப்பு சரியா பிள்ளையாங்கிறத இங்கே இருக்கக்கூடிய அளவீடுகளை வச்சு பார்த்துக்கொள்ளலாம். பிரதான அளவிடையில் வாசிப்பு எத்தனை வேணியர் பிரிவு பொருந்தது, இழிவெண்ணிக்கு என்ன, பூச்சிய வலி என்ன, பூச்சிய வலி திருத்தப்படாமல் எவ்வளவு, திருத்தப்பட்டால் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ணலாம். பூச்சிய வலிட பருமனையும் நீங்கள் மறை நேராக மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுக்கு மேலதிகமாக ஏதாச்சும் ஒரு பொருளுடைய விட்டத்தை அப்படி அளக்கணுமா இருந்தால் இந்த அளவிடும் பொருட்கள் இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணி பொருட்களை அங்கே உருவாக்கி கொள்ளலாம். வேறு பொருட்களை மாற்றிக்கொள்ளலாம். ஒரே உருளையிலேயே வேறு அமைப்புகளை உருவாக்கலாம். அதே போல் வேறு வடிவங்கள், கம்பி, இந்த மாதிரியான பொருட்களை நம்ம உருவாக்க முடியும். இப்படி உருவாக்கிட்டோமா அந்த பொருளை கொண்டு போய் அதை டச் பண்ணி ஒரு விரலால் டச் பண்ணி அப்படியே இழுத்து கொண்டு வந்து இதுக்குள்ளே வெப்பமாக இருந்தால் இப்போ இதில் விட்டத்தை உதாரணமாக அளக்கிறதுக்கு நம்ம வேணியர் இடுக்குமானிய அளவிடைகளை பாவிக்க முடியும். அப்போ பிரிப்பிச்சு பார்த்து பிரதான அளவிடை எங்கே பொருந்துது, வேணியர் பிரதான அளவிடையில் வாசிப்பு என்ன, வேணியரை பொருந்தும் பிரிவு என்ன, இதை வச்சு நீங்கள் என்ன செய்ய முடியும், மொத்தமான வாசிப்பு என்ன, இதில் விட்டம் என்ன, பூச்சி வடிவ கூட்டணுமா கழிக்கணுமா, இதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அந்த வாசிப்புகள் சரியா பிள்ளையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி வேணியர் இடுக்குமானியை பற்றிய அடிப்படையான எல்லா விடயங்களையும் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா இந்த வேர்ச்சுவல் வெப்பை பயன்படுத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். கட்டாயம் சரியான அமைப்பில் இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட தியரி தொடர்பான இந்த விடயங்களை வந்துட்டு மேலதிகமான ஒரு தெளிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்.